வணக்கம். தினமலர்.com மாலை 4 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். ஸ்பெக்ட்ரம் வழக்கின் இறுதி விசாரணை மீண்டும் ஒத்திவைப்பு. சிபிஐ கோரிக்கையை ஏற்று புதிய சாட்சிகளிடம் ஜனவரி 27ஆம் தேதி வாக்குமூலம் பதிய சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு. பயங்கரவாதி லக்விக்கு பாகிஸ்தான் ஜாமீன் வழங்கியதற்கு கடும் எதிர்ப்பு. அனைத்து கட்சிகளின் சார்பில் லோக்சபாவில் கண்டன தீர்மானம். மதமாற்ற விவகாரத்தால் வெள்ளியன்றும் ராஜ்யசபாவில் கடும் அமளி. பிரதமர் விளக்கம் அளிக்க எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தல். விரிவான செய்திகள். ராசா, கனிமொழி உள்ளிட்டோர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ள 2G ஊழல் வழக்கின் இறுதி விசாரணையை மீண்டும் பாட்டியாலா நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. 1,78,000 கோடி ரூபாய் அளவுக்கு முறைகேடு நடந்ததாக கூறப்படும் 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல் வழக்கு டெல்லி பாட்டியாலா சிபிஐ நீதிமன்றத்தில் நடந்து வருகிறது. முன்னாள் தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் ராசா, கனிமொழி MP உள்ளிட்ட 17 பேர் குற்றம் சாட்டப்பட்டுள்ள இவ்வழக்கின் இறுதி விசாரணை நவம்பர் 10ஆம் தேதி துவங்கும் என்று நீதிபதி OP சைனி அறிவித்திருந்தார். ஆனால் கூடுதல் சாட்சிகளிடம் விசாரணை நடத்த சிபிஐ முடிவு செய்துள்ளதை சுட்டிக்காட்டிய குற்றம் சாட்டப்பட்டவர்களின் வக்கீல்கள் இறுதி விசாரணை துவங்கும் தேதியை ஒத்திவைக்க கோரினர். இதை ஏற்ற நீதிபதி OP சைனி வழக்கின் இறுதி விசாரணையை டிசம்பர் 19ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். இதன்படி 2G வழக்கு வெள்ளியன்று நீதிபதி சைனி முன்னிலையில் விசாரணைக்கு வந்தபோது அரசு தரப்பு வக்கீல் ஆனந்த் குரோவர் ஆஜராகி சிபிஐ தரப்பில் கூடுதலாக சேர்க்கப்பட்டுள்ள 5 சாட்சிகளிடம் வாக்குமூலம் வாங்க வேண்டியிருப்பதால் இறுதி விசாரணை துவங்குவதற்கு மேலும் கால அவகாசம் வேண்டும் என்று கூறினார். இதை ஏற்றுக்கொண்ட நீதிபதி சைனி புதியதாக சேர்க்கப்பட்ட சிபிஐ சாட்சிகளின் வாக்குமூலம் ஜனவரி 27ஆம் தேதி பதிவு செய்யப்படும் என்றார். புதிய சாட்சிகளின் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்ட பிறகு வழக்கின் இறுதி விசாரணை துவங்கும் என கூறி வழக்கு விசாரணையை மீண்டும் ஒத்திவைத்தார். பயங்கரவாதி லக்விக்கு ஜாமீன் வழங்கியது தொடர்பாக லோக்சபாவில் கடும் கண்டன தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. கடந்த 2008இல் மும்பையின் வெவ்வேறு பகுதிகளில் அஜ்மல் கசாப் உள்ளிட்ட 10 பாகிஸ்தானிய பயங்கரவாதிகள் நடத்திய கொடூர தாக்குதலில் 166 பேர் கொல்லப்பட்டனர். இத்தாக்குதலை திட்டமிட்டு அரங்கேற்றியதாக லஷ்கர்-இ-தாய்பா பயங்கரவாத இயக்கத்தின் கமாண்டர் சாஹி உர் ரஹ்மான் லக்வி உள்ளிட்ட 7 பயங்கரவாதிகளை 2009ஆம் ஆண்டு பாகிஸ்தானிய அதிகாரிகள் கைது செய்தனர். இந்நிலையில் இஸ்லாமாபாத்தில் உள்ள பயங்கரவாத ஒழிப்பு நீதிமன்றம் லக்விக்கு வியாழனன்று ஜாமீன் வழங்கியது. இதற்கு இந்தியாவில் கடும் எதிர்ப்பு கிளம்பியது. இந்த விவகாரத்தை பல்வேறு கட்சி உறுப்பினர்களும் வெள்ளியன்று லோக்சபாவில் எழுப்பினர். जाकिर उर रहमान लखवी जो 7 लोगों में से एक एक्यूज्ड है, उनके बेल के बारे में जब पूरे पाकिस्तान में वकीलों की हड़ताल हो रही थी तो उस वक्त ये विषय रावलपिंडी एंटी टेररिस्ट कोर्ट में पेश करके बगैर बहस से अगर उनको बेल दिया जाता है और सरकार भी उधर अगर ध्यान नहीं देती है तो इसको क्या कहना चाहिए और किस ढंग से इसको कंडम करना चाहिए, मैं सरकार से पूछना चाहता हूं. இது தொடர்பாக அனைத்து கட்சிகள் சார்பில் கண்டன தீர்மானம் கொண்டு வரப்பட்டது. இதைத் தொடர்ந்து சபையில் விளக்கமளித்த பிரதமர் மோடி, லக்விக்கு ஜாமீன் வழங்கப்பட்டிருப்பது மனித நேயத்தில் நம்பிக்கை வைத்திருப்போருக்கு கடும் அதிர்ச்சியை அளித்திருப்பதாக கூறினார். இது தொடர்பாக இந்தியாவின் எதிர்ப்பை கடுமையான முறையில் பாகிஸ்தானுக்கு தெரிவிக்கப்பட்டிருப்பதாக கூறிய மோடி, இவ்விவகாரத்தில் சபை உறுப்பினர்களின் உணர்வுகளுக்கு ஏற்ப இந்தியா நடந்து கொள்ளும் என்று உறுதி கூறினார். पाकिस्तान को उचित शब्दों में बात पहुंचा दी गई है और सदन ने जो भावना व्यक्त की है उस भावना का आदर करते हुए सरकार की आगे की गतिविधियां उसी के संदर्भ में रहेगी, उसी प्रकाश में रहेगी. मंडे को विदेश मंत्री जब बांग्लादेश के राष्ट्रपति जी के आज की व्यस्तता से मुक्त होकर के विस्तार से सदन में अपना बयान देगी और सदन को और देश को अवगत कराएगी. இதனிடையே லக்வியின் ஜாமீனை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய உள்ளதால் அவரை 3 மாதங்கள் சிறை காவலில் வைத்திருக்க பாகிஸ்தான் அரசு உத்தரவிட்டுள்ளது. மதமாற்ற விவகாரத்துக்கு பிரதமர் மோடி பதிலளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி தொடர்ச்சியாக வெள்ளியன்றும் ராஜ்யசபாவை எதிர்க்கட்சிகள் முடக்கின. வெள்ளியன்று சபை கூடியதும் மதமாற்ற சர்ச்சைக்கு பிரதமர் மோடி பதிலளிக்க வேண்டும் என எதிர்க்கட்சி தலைவர் குலாம் நபி ஆசாத் வலியுறுத்தினார். रिलीजियस कन्वर्शन कोई पहली दफा नहीं हुई, दुनिया भर से जब से दुनिया बनती है तब से होती, लेकिन अपनी मर्जी से अपनी प्लीज आई विल हैंडल प्लीज अपनी विल से अपनी मर्जी से कॉन्स्टिट्यूशन के तहत उसे है
लेकिन लालच से, जबरदस्ती, चाहे वो पैसे की लालच हो, वो राशन कार्ड की लालच हो, वो बीपीएल कार्ड की लालच हो, ये अनकॉन्स्टिट्यूशनल भी है, अनलॉफुल भी है और क्रिमिनल ऑफेंस भी है और अनएथिकल भी है. ஆனால் மதமாற்ற விவகாரம் தொடர்பான விவாதத்துக்கு சம்பந்தப்பட்ட அமைச்சர் பதிலளிப்பார் என்று அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டதை தொடர்ந்து எதிர்க்கட்சிகள் சபையின் மையப்பகுதியை முற்றுகையிட்டு பிரதமருக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர். இதனால் சபையை பகல் 12 மணி வரை துணைத் தலைவர் PJ குரியன் ஒத்திவைத்தார். சபை தலைவர் ஹமீத் அன்சாரி தலைமையில் மறுபடி சபை கூடிய போதும் அதே மதமாற்ற விவகாரத்தை எழுப்பி எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதால் அடுத்தடுத்து சபை ஒத்திவைக்கப்பட்டது. மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட சோனியாவின் உடல்நலம் முன்னேறி வருவதாக டாக்டர்கள் தெரிவித்தனர். காங்கிரஸ் தலைவர் சோனியா வியாழனன்று இரவில் திடீரென சுவாச குழாய் தொற்றால் அவதிப்பட்டார். மூச்சுவிட சிரமப்பட்ட அவர் உடனடியாக டெல்லியில் உள்ள சர் கங்காராம் மருத்துவமனையில் நள்ளிரவில் அனுமதிக்கப்பட்டார். அவரது உடல்நலம் வேகமாக தேறி வருவதாகவும் அவர் இயல்பான நிலையில் இருப்பதாகவும் மருத்துவமனை தலைவர் டாக்டர் அஜய் ஸ்வரூப் வெள்ளியன்று காலை தெரிவித்தார். The Congress President, Mrs. Sonia Gandhi, was admitted to Sir Gangaram Hospital yesterday evening with lower respiratory tract infection and some breathing difficulty for further treatment and observation. According to the morning health bulletin, her condition is stable and she is recovering. 68 வயதான சோனியாவுக்கு மூத்த டாக்டர் அரூப் குமார் பாசு தலைமையிலான குழுவினர் தீவிர சிகிச்சை அளித்து வருகின்றனர். ஒப்பந்த பணிகளை கணவருக்கே ஒன்றிய குழு தலைவர் ஒதுக்குவது தொடர்பாக மாநில தேர்தல் கமிஷனர் கலெக்டர் ஆஜராக நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி ஒன்றிய குழு தலைவர் வேதநாயகி தனது கணவர் சிங்காரவேலுக்கு ஒப்பந்த பணிகளை வழங்குவதாக கூறி ஒப்பந்ததாரர்கள் மாவட்ட நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். இவ்வழக்கை விசாரித்த நீதிபதி ஜாக்கிர் உசேன் ஜனவரி 20ஆம் தேதி மாநில தேர்தல் கமிஷனர், மாவட்ட கலெக்டர், ஒன்றிய குழு தலைவர், வேதநாயகி உள்ளிட்ட 7 பேர் நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராகி விளக்கம் தர உத்தரவிட்டார். திருவாரூர் மாவட்ட திருத்துறைப்பூண்டி ஒன்றிய சேர்மன் வேதநாயகி சிங்காரவேல் அவங்க தனிப்பட்ட அதிகாரத்தை பயன்படுத்தி அவங்களோட கணவருக்கு பல கோடி அளவுல கான்ட்ராக்டை ஒதுக்கி மின்வெட்டு, மணல் திருட்டு மற்றும் வட்டாட்சியர் மிரட்டுதல் போன்ற பல்வேறு முறைகளில் ஈடுபட்டதுனால அவங்களோட கணவருக்கு ஆதரவாக செயல்பட்டு வந்து கொண்டிருந்த காரணத்தினால திருத்துறைப்பூண்டியை சேர்ந்த கோபால்ராமன் மற்றும் முத்துக்குமார் என்போர் மனுதாரர்கள் தாக்கல் செய்த மனுவின் மீது திருவாரூர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டு அந்த மனுவில் 20/1/2015 அன்று மாநில தேர்தல் ஆணையம் மற்றும் மாவட்ட கலெக்டர் ஆகியோரை ஆஜராக சொல்லி உத்தரவு போட்டிருக்காங்க. அதிமுகவை சேர்ந்த வேதநாயகி தொடர்பான வழக்கில் நீதிபதியின் உத்தரவு திருவாரூரில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழக பிரச்சினை குறித்து விவாதிக்க முதல்வர் பன்னீர்செல்வம் அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று இளங்கோவன் வலியுறுத்தியுள்ளார். தமிழக காங்கிரஸ் தலைவராக இளங்கோவன் நியமிக்கப்பட்ட பின்னர் முதன்முறையாக நிர்வாகிகள் கூட்டம் சத்தியமூர்த்தி பவனில் வெள்ளியன்று நடந்தது. இக்கூட்டத்தில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற மேலிட பொறுப்பாளர் முகுல் வாஸ்னிக் செய்தியாளர்களை சந்தித்த போது வாசன் குறித்து பேச விரும்பவில்லை என்றும் மத்திய அரசின் அணுகுமுறை திருப்தி தரவில்லை என்றும் கூறினார். BJP during the Lok Sabha elections were saying that we want to vote for development. But today they are coming up with all sectarian, obscurantist type of things, and I think this is a major challenge to the very secular fabric of the country. We in the Congress party have decided to face this challenge. தமிழகத்தின் பிரச்சினை குறித்து விவாதிக்க அனைத்துக் கட்சி கூட்டத்தை முதல்வர் பன்னீர்செல்வம் கூட்ட வேண்டும் என்று இளங்கோவன் வலியுறுத்தினார். தமிழக அரசுக்கு சொல்வது என்னவென்று சொன்னால், இது முல்லைப்பெரியாறு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, காவிரி நீர் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, 2 முதலமைச்சர்களும், கேரள முதலமைச்சராக இருந்தாலும் சரி, கர்நாடக முதலமைச்சராக இருந்தாலும் சரி, அவர்கள் சர்வ கட்சி தலைவர்களை அழைத்து போய் ஒரே குரலாக மத்திய அரசாங்கத்திடம் ஒரே கருத்தை சொல்கின்றார்கள். ஆனால் தமிழகத்தை பொறுத்தவரையில் பன்னீர்செல்வம் சர்வ கட்சி தலைவர்கள் கூட்டத்தை கூட்டுவதே இல்லை. ஏனென்றால் ஒத்த கருத்து இருந்தால்தான் அதற்கு ஒரு பலம் இருக்குமே தவிர ஒவ்வொருவரும் தனியாக சத்தம் போட்டுக் கொண்டிருந்தால் அதற்கு பலம் இருக்காது. ஆகவே கர்நாடகா, கேரள அரசை போல தமிழக அரசும், தமிழக முதல்வர் பன்னீர்செல்வமும் எல்லா கட்சி தலைவர்களையும் அழைத்து பேச வேண்டும். அவர்களை அழைத்துக் கொண்டு போய் டெல்லியிலே
பிரதம மந்திரி இந்த துறையை சார்ந்த அமைச்சர்களை சந்திக்க வேண்டும். இக்கூட்டத்தில் காங்கிரஸ் அரசு கொண்டு வந்த திட்டங்களை பாரதிய ஜனதா அரசு முடக்குவதற்கு கண்டனம், தமிழக அரசின் ஊழல்களுக்கு விசாரணை கமிஷன், இலங்கை தமிழர் பிரச்சினையில் உடனடி தீர்வு என்பன உள்ளிட்ட 13 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. முன்னதாக பாரதிய ஜனதாவின் 6 மாத ஆட்சி குறித்த யூ-டர்ன் சர்க்கார் எனும் பிரச்சார நூலை அந்தர்பல்டி அரசாங்கம் எனும் பெயரில் தமிழாக்க பிரதி வெளியிடப்பட்டது. ஏற்காடு மலைப்பகுதிகளில் சிற்றோடைகளின் குறுக்கே சட்டத்திற்கு புறம்பாக கட்டப்பட்டுள்ள தடுப்பணைகளை அதிகாரிகள் அகற்றினர். சேலம் மாநகர் பகுதிகளில் உள்ள ஏரிகளின் நீர் ஆதாரமாக ஏற்காடு மலைப்பகுதி விளங்கி வருகிறது. சிற்றோடைகள் வழியாக வரும் தண்ணீர் சரபங்கா நதி, திருமணி முத்தாறு வழியாக செல்கிறது. கடந்த சில ஆண்டுகளாக இந்த ஆறுகளுக்கு நீர்வரத்து முற்றிலுமாக நின்று போனது. ஏற்காடு மலையடிவாரத்தில் உள்ள ஏரிகளுக்கும் நீர்வரத்து குறைந்தது. இது தொடர்பாக நடந்த ஆய்வில் ஏற்காடு மலைப்பகுதிகளில் சிற்றோடை வழியாக தனியார் எஸ்டேட் நிர்வாகத்தினர் தடுப்பணைகள் கட்டி தண்ணீரை உறிஞ்சி வருவது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து கோட்டாட்சியர் லீலாவதி தலைமையிலான குழுவினர் தடுப்பணைகளை அகற்றினர். ஏற்காடு மலைப்பகுதிகளில் இயற்கையாக வரும் நீரை எஸ்டேட் முதலாளிகள் தடுப்பணை மூலம் தடுத்து நிறுத்தி தண்ணீரை அதாவது ஆற்று பகுதிக்கு போக விடாமல் தடுத்துள்ளார்கள். அதனால ஆற்றுல தண்ணி இல்லாததுனால இப்ப இதெல்லாம் கண்டறிஞ்சு ஒரு டீம் போட்டு ஆய்வு செய்து இது ஒரே நேரத்தில் 12 டீம் இந்த ஏற்காடு மலைப்புற போய் அதை ரிமூவ் பண்றாங்க. அந்த தடுப்பணைகள் எல்லாம் ரிமூவ் பண்ணி தண்ணி இயற்கையா போறதுக்கு வழிவகை செஞ்சுட்டு இருக்கோம். ஆங்கிலேயர் காலத்தில் இருந்து இதுபோன்ற தடுப்பணைகள் இருப்பதாக எஸ்டேட் நிர்வாகத்தினர் காரணம் கூறினாலும் 40க்கும் மேற்பட்ட தடுப்பணைகளை அகற்றும் பணியில் அதிகாரிகள் தீவிரமாக உள்ளனர். தென்பெண்ணையாற்றில் தேங்கியிருந்த தண்ணீரில் மூழ்கி 10ஆம் வகுப்பு மாணவன் பலியானான். விழுப்புரம் அடுத்த பிடாகம் கிராமத்தைச் சேர்ந்த சங்கரின் மகன் விஜய் 10ஆம் வகுப்பு படித்து வருகிறான். வியாழனன்று தென்பெண்ணையாற்றில் குளிக்கச் சென்ற விஜய் திடீரென நீரில் மூழ்கியுள்ளான். இரவு வரை விஜய் வீடு திரும்பாத நிலையில் பல்வேறு இடங்களில் தேடி பார்த்த உறவினர்கள் ஆற்றின் கரையோரம் மாணவனின் பை, உடைகள் இருந்ததை பார்த்து தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் தந்தனர். 1 மணி நேரம் போராடிய தீயணைப்புத் துறையினர் இறந்த நிலையில் விஜயை மீட்டனர். காலையில 9 மணிக்கு அவன் தம்பி பிள்ளைங்க பேரு விஜய், பேரிங்கூர் பள்ளிக்கூடத்தில் படிக்கிறாங்க. இன்னைக்கு எக்ஸாம் முடிஞ்சு பசங்க 10 பசங்களை வீட்டுக்கு வந்திருக்கானுங்க. வீட்டுக்கு வரும்போது ஆத்தால குறுக்கா நடந்து வந்திருக்கானுங்க. வரும்போது நெடுக்கும் மணல் குத்து விட்டு எடுத்த பள்ளம் 10 அடி 5 அடி 20 அடி அளிக்க ஆழம் இருக்குது. அதுல தண்ணி இருந்திருக்கு. பசங்க விளையாட்டு சிரிப்புல குளிச்சுட்டு போலான்னு இறங்கி இருக்கானுங்க. அந்த தண்ணியில மாட்டிக்கின்னு எங்க பையன் இறந்து போயிருக்கிறான். அதன் பிற்பாடு பயிர் சர்வீஸுக்கு போட்டோம். பயிர் சர்வீஸ்காரங்க வந்தாங்க. எங்கள் ஊருக்காரங்க நாங்கள் எல்லாம் ஒரு 20-30 பேராக உள்ள பூந்து என் குழந்தைய தூக்கணுங்க. என் பிள்ளை இறந்துச்சு. இது மாதிரி கவர்மெண்ட்டில் டெண்டர் விட்டு ஸ்ட்ரைக் பண்ணி பார்த்தோம். மண் அள்ளக்கூடாது, நீர் வளம் வத்தி போகணும்னு சொல்லி பார்த்தோம். கவர்மெண்ட் கேட்கல. கூலி விவசாயம் செஞ்சு தாங்க நாங்கள் என் பிள்ளைய காந்து பண்ணி வந்தோம். என் பிள்ளைய போயிடுச்சு. கவர்மெண்ட் இதுக்கு என்னங்க பதில் சொல்லும்? தென்பெண்ணையாற்றில் அதிக அளவு மணல் அள்ளுவதால் இதுபோன்ற குட்டைகள் ஏற்படுவதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். சென்னையில் திருவையாறு 10ஆம் ஆண்டு விழாவை துவக்கி வைத்த முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் இறைவனை காண இசை பிரதான வழி என்று மகிழ்ச்சியுடன் தெரிவித்தார். ஆண்டுதோறும் மார்கழி மாதத்தில் இசைக்கலைஞர்கள் சங்கமிக்கும் சென்னையில் திருவையாறு எனும் தலைப்பிலான இசை நிகழ்ச்சி சென்னை வாசிகளை கவர்ந்து வருகிறது. இந்த ஆண்டு 10ஆம் ஆண்டு சென்னையில் திருவையாறு நிகழ்ச்சியை சென்னை தேனாம்பேட்டை காமராஜர் அரங்கில் வியாழனன்று மாலை முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் குத்து விளக்கேற்றி துவக்கி வைத்தார். இசைக்கலைஞர்கள் சங்கமிக்கும் இந்நிகழ்ச்சி குறித்து மகிழ்ச்சி தெரிவித்த கலாம் இறைவனை காண இசை பிரதான வழி என்றும் கர்நாடக இசையை மத்திய மாநில அரசுகள் ஊக்குவிக்க வேண்டும் என்றும் பேசினார். நல்ல சங்கீதம் இறைவனின் குரல். நல்ல சங்கீதம் மக்களுக்கும் இறைவனுக்குமான நேரடி தொடர்பு. சங்கீதம் கண்ணுக்கு புலப்படாத கருணை ஊற்று. நல்ல சங்கீதம் உடைந்த உள்ளத்திற்கு மருந்து. சங்கீதத்தின் கட்டுப்படாதவரையும் தலை வணங்காதவரையும் காண்பது சாத்தியமே இல்லை. இசை ஒன்று இல்லாமல் உலகில் வழிபாட்டு தலங்கள் கிடையாது. சுருங்க சொன்னால் இறைவனை காணவும் அடையவும் இசை ஒரு பிரதான வழி. இந்நிகழ்ச்சியின் நன்கொடைதாரர் என்ற முறையில் தினமலர் வர்த்தக பிரிவு மேலாளர் லட்சுமிபதி உள்ளிட்டோருக்கு அப்துல் கலாம் கேடயம் வழங்கி கௌரவித்தார். முன்னதாக 10ஆம் ஆண்டு நிகழ்ச்சியை முன்னிட்டு முல்லை, தாமரை, மரிக்கொழுந்து உள்ளிட்ட 10 மலர் மாலைகளை அப்துல் கலாமுக்கு குழந்தைகள் சூட்டி வரவேற்றனர். இந்நிகழ்ச்சியின் தொடக்கமாக இசைக்கலைஞர் நாராயணசாமி குழுவினரின் பஞ்சரத்ன கீர்த்தனைகள் இசைக்கப்பட்டன.
தங்கத்தின் விலையில் வெள்ளிக்கிழமையன்று ஒரு சவரனுக்கு 80 ரூபாய் குறைந்திருந்தது. ஒரு சவரன் தங்கம் 20,264 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,533 ரூபாயாக இருந்தது. வெள்ளி 1 கிராமுக்கு 40 காசுகள் குறைந்து 38 ரூபாய் 80 காசுகளுக்கு விற்பனையானது. பார்வெள்ளியின் விலை 36,215 ரூபாயாக இருந்தது. டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனை முன் நோயாளிகளும் அவர்களது உறவினர்களும் குளிரில் நடுநடுங்கிய வண்ணம் உள்ளனர். டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அக்கம் பக்கத்து மாநிலங்களில் இருந்து வரும் நோயாளிகளின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. போதுமான படுக்கை வசதி இல்லாததால் சிகிச்சை பெற மருத்துவமனை முன் நடைமேடையில் நோயாளிகள் காத்து கிடப்பது வாடிக்கையாகி போனது. குளிர்காலம் துவங்கிவிட்ட நிலையில் டெல்லியில் குறைந்தபட்ச வெப்பநிலை 7 டிகிரி செல்சியஸாக குறைந்துவிட்டதால் கடும் பனிப்பொழிவு காணப்படுகிறது. எப்படியாவது மருத்துவ சிகிச்சை பெறுவதற்காக வெளிமாநிலங்களிலிருந்து வந்த நோயாளிகள் பச்சிளம் குழந்தைகளுடன் மருத்துவமனைக்கு வெளியே கொட்டும் பனியில் நடுங்கியபடி காத்திருக்கின்றனர். क्या कहता है गार्ड, क्या कहता है कि बाहर जाइए, भागो भागो, बेला देते हैं, सफाई हो रहा है, भागिए भागिए, बिछावन और सब फेंक देते हैं। चलिए ना, हम बताते हैं। ठंड पड़ रही है, कैसे क्या करें? कनु कनु नुका रहते हैं, वर्षा आते हैं तो नुकाते हैं, वर्षा जाते हैं तो रहते हैं। तो कैसे मैनेज करते हैं? सब कुछ कैसे होता है ठंड में? तो क्या करें? हाँ, क्या करें? आपको सरकार से क्या उम्मीद करती हैं? सरकार से क्या मदद मांगना चाहेंगे? सरकार की मांगे, पेशेंट की इलाज पाती, वरना बिछावन नहीं है भैया, क्या मांगे? खाने पीने की। கடந்த சில நாட்களில் மட்டும் உத்தரகாண்ட், ஹிமாச்சல பிரதேசம் போன்ற மாநிலங்களில் கடும் குளிருக்கு பலியானோரின் எண்ணிக்கை 30ஐ கடந்து விட்டது. மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு. வணக்கம்.